அம்மாவோட ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. ஒரு ஆத்மாவின் அனுபவங்கள். திருமதி அம்மா எழுதிய புத்தகத்திலிருந்து சித்தர் பீடத்தின் ஆரம்பகால வளர்ச்சியும் இடர்பாடுகளும். ஆரம்ப நாட்களில் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் மாலை 7 மணி அளவில் அருள்வாக்கு ஆரம்பமாயிற்று. கூட்டமாக நின்றால் அம்மாவே வந்து ஒருவரை அழைத்துச் சென்று புற்று மண்டபத்தில் உட்கார்ந்து அருள்வாக்கி கூறி அனுப்பிவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து கூட்டத்தில் உள்ள ஒருவரை அழைத்துச் செல்லும். இப்படி ஒரு சிலருக்கு அருள்வாக்கு கிடைத்தது. ஏதோ குடிசை தெரிகிறது, முன்னால் சாலையோரம் சூளம் நடப்பட்டுள்ளது, ஆகவே அது ஏதோ ஒரு கோயில் இருக்கிறது என்று வண்டியை நிறுத்தி உண்டியல் காசு போட இறங்கி சாமி கும்பிடும் லாரி டிரைவர்களை அழைத்து அம்மா அருள்வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். பள்ளி விட்டு வீடு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் மட்டும் அருள்வாக்கு கூறி வந்த அம்மா 9 வாரங்களுக்கு பிறகு செவ்வாய், புதன், ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மாலை நேரத்தில் அருள்வாக்கு கூறினார்கள். பிறகு வியாழக்கிழமைகளில் மாலை 7 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை 1 வருட காலம் அருள்வாக்கு நடைபெற்றது. வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கும் அருள்வாக்கு இரவு 12 மணி வரை நடக்கும். இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை காபி, டீ சாப்பிட இடைவெளி கிடைக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு நாள் முழுவதும் அருள்வாக்கு சொல்வார்கள். காலை வேளையில் 20-30 பேருக்கு அருள்வாக்கு. பிறகு சிறிது நேரம் உணவுக்கும் ஓய்வுக்கும் ஒதுக்கப்படும். மீண்டும் மாலை வரை அருள்வாக்கு என்று தொடர்ந்தது. அப்பொழுதெல்லாம் அருள்வாக்கிற்கென்று பணம் ஏதும் வாங்குவதில்லை. விருப்பப்பட்டவர்கள் உண்டியலில் காசு போடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் 100 பேருக்கு அருள்வாக்கு கிடைக்கும். பிறகு கூரையாக இருந்த புற்று மண்டபத்தை மாற்றி சிமெண்ட் போட ஆரம்பித்தார்கள். இப்படி ஆலயமும் நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. ஆலய வளர்ச்சிக்காக அருள்வாக்கு கேட்பவர்களிடம் நிர்வாகிகள் 2 ரூபாய் காணிக்கையாக வசூலித்தார்கள். கூட்டம் அதிகரித்தது. ஆலயமும் வளர ஆரம்பித்தது. சுற்றிலும் கட்டிடங்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். அம்மாவின் அருள்வாக்கின் மகிமை எங்கும் பரவ ஆரம்பித்தவுடன் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் ஆலய வளர்ச்சியை முன்னிட்டும் 25, 50, 101 ரூபாய் என்று காணிக்கை வசூலித்து கருவறை, அருட்கூடம், கல்யாண மண்டபம், பக்தர்கள் தங்கும் இடம் என்று காலப்போக்கில் கட்டிடங்கள் வளர ஆரம்பித்தன. திரு முனிரத்தினம் அவர்கள் கூறும்போது, அப்போதெல்லாம் அம்மாவை இப்போது சாந்தமாக பார்ப்பது போல பார்க்க முடியாது. புற்று மண்டபத்திலிருந்து வெளியில் வரும்போதே பார்ப்பதற்கு பயமாக இருக்கும். ஈரமான செவ்வாடை, கம்பீரமான நடை, இடது கையில் சூலம், வேப்பிலை, வலது கையில் ஜாத்தி என்று வரும்போது பார்க்கும் பக்தர்களை பரவசமடைய வைக்கும். நாங்கள் எல்லாம் அடிக்கடி அம்மாவிடம் சாந்த ரூபிணியாக மாறுதாயே என்று வேண்டிக் கொள்வோம் என்று கூறினார். அந்த காலத்தில் அச்சிறுபாக்கத்திலிருந்து திரு முனிரத்னம், திரு சிவப்பிரகாசம், திரு நாகராசன் இவர்கள் மூவரும் தவறாமல் ஆலயத்திற்கு வந்தார்கள். இதில் திரு நாகராசன், திரு சிவப்பிரகாசம் ஆகியோர் அம்மாவிடம் அடைக்கலமாகிவிட்டனர். ஆரம்ப நாட்களில் நான் அடிகளாரிடம் நான் கூட ஒரு நாள் அருள்வாக்கு கேட்கப் போகிறேன் என்று கூறுவேன். அதற்கு அடிகளார் எனக்கு சாமி ஆடுபவர்களை பார்த்தால் பயம் என்பதை புரிந்து கொண்டு, நீ அம்மா கிட்ட போனா அம்மா உன்னை வேப்பலையால அடிக்கும் என்று சிரித்து கொண்டே கூறுவார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக நானும் வரிசையில் நிற்பேன். ஆனால் அம்மா என்னை கூப்பிடாது. சரி, நமக்கு குறை இல்லை போலிருக்கிற என்று நினைத்து கொண்டு வந்து விடுவேன். திரு முனிரத்னத்தின் மூத்த மகள் இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அதற்காக அவர் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார். ஒரு நாள் அம்மா அவரை அழைத்து, நீ ஏன் மகளை இங்கே அழைத்து வரவில்லை என்று கேட்டதும் அவர் திகைத்து போனார். அம்மாவின் கட்டளைப்படி 9 வாரங்கள் அழைத்து வந்து அம்மா விபூதி தடவி காலால் மந்திரித்த பிறகு 10 வாரங்கள் கழித்து கால் சரியாகிவிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அவர் அம்மாவிடம் ஈடுபாட்டோடு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அடிகளாரை வாத்தியார் என்றும் என்னை டீச்சர் என்றுதான் அழைப்பார்கள்.
எல்லோரும் அடிகளாரிடம் உட்கார்ந்து பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள். அடடா, அந்த காலம் மீண்டும் வருமா என்று இன்றும் ஏக்கத்தோடு நினைப்பதுண்டு. வெள்ளிக்கிழமைகளில் நான் ஆலயத்திற்கு வந்து சுற்றிவிட்டு அம்மாவை வழிபட்டுவிட்டு அடிகளாருடன் சைக்கிளில் சென்று விடுவேன். அப்பொழுதெல்லாம் அடிகளார் சைக்கிளில் தான் பயணம் செய்வார்கள். ஆரம்பத்தில் அம்மா விபூதியால் மந்திரிப்பது, வேப்பிலையால் மந்திரிப்பது என்று பலருக்கு பல வினைகளை தீர்த்துள்ளார்கள். கேட்டது கிடைத்ததும் நினைத்தது நடந்தும் அருள்வாக்கின் மகிமை பரவ ஆரம்பித்தது. புகழ் பரவுகின்ற அதே வேளையில் பயிருடன் களை வளர்வது போல புரளிகளும் பரவ ஆரம்பித்தன. ஆற்காட்டிலிருந்து ஒரு மந்திரவாதி அம்மா அருள்வாக்கை தடுத்து வாயை கட்டுவதற்காக சூனியம் வைக்க வந்து அம்மாவிடம் தண்டனை கிடைத்தது. அவனை அம்மா சாட்டியால் அடிக்க, அவன் கதறி அழுது மன்னிப்பு கேட்க, அவனை ஒரு வாரம் ஆலயத்திலேயே தங்க வைத்து விபூதி தடவி மந்திரித்து அவனை அனுப்பி வைத்ததாக கூறுவார்கள். ஆக்ரோஷமான தோற்றத்தை பார்த்து பயந்த பக்தர்களின் வேண்டுதலுக்கிணங்கி நாளடைவில் சூலம், சாட்டி இவற்றை விடுத்து வேப்பிலை மட்டும் ஏந்தி சாந்த ரூபிணியாக மாறினாள். ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.